இந்த நெருப்பு வந்து இருக்குதுங்களா? இந்த நெருப்பு வந்து எப்படி நீங்கள் உருவாக்குறீங்க? கறி போட்டு பற்றைக்கிறதா? சரி சரிங்க. அது வந்து ஆ ஆ ஆ ஓ, கத்தி நெருப்பு ஏறிடுமா அந்த மாதிரி? ஓ, நெருப்பு வச்சு நம்ம இதை அடிக்கணுமா? தட்டி பண்ணணுமா? ஓஹோ, இது பேர் கத்தி அடித்தல். கத்தி பற்றைன்னு சொல்லுவாங்க, கத்தி அடிக்கிறது. நீங்கள் எத்தனை வருஷமாக செய்கிறீங்க தொழில்? ரொம்ப வருஷமாக செய்கிறீங்களா? இது பரம்பரையாக செய்கிறதா இல்லை நீங்கள் பரம்பரை தொழிலா? ஆ ஆ ஆ ஆ அப்படிங்களா? இது கடப்பாறை, கத்தி, சனிக்கு எதுனா செய்வீங்க. எவ்வளோ வருமானம் வரும் இதில்? வேலை பொறுத்து. சரி சரி. நீங்கள் இது கவர்மெண்ட் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? இதுக்கு வேலைக்கு செய்கிறது இல்லையா? ஆ ஆ ஆ ஆ பாலக்கட்டி கட்டி உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்களா? அக்கா தான் இருக்காங்களா? ஆஹா, இது என்ன? இது சுற்றினே இருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ஓஹோ, இது அதே சுற்றினே இருந்தால் இங்கே வந்து நெருப்பு வருமா? புகையில் அது காற்று வருதா என்ன? கீழே காற்று வருமா? அங்கே ஒரு காற்று வந்து அங்கே சுற்றினாங்கன்னா இங்கே வந்து காற்றா வரும். காற்று வந்துச்சுன்னா கத்தி அடிப்பீங்க. சரி சரி. இப்போ ஒரு கத்திக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கத்தி அடிப்பீங்க? ஆ ஆ ஓ, கத்தி என்ன கொடுத்தாங்கன்னா நீங்கள் அடிப்பீங்க. ஒரு கத்திக்கு 100 ரூபாவா சார்ஜரு? ஆ ஆ அமௌண்ட்டு 600 ரூபா வாங்குவீங்க. நல்லா ஹெவி கத்தி இருந்தால் இவ்வளோ வாங்குவீங்க. நம்ம ஊர் வில்லேஜில் நீங்கள் தான் நம்ம ஊர் வில்லேஜில் நீங்கள் தான் கத்தி அடிக்கிறதுங்களா? ஆ ஆ ஆ சரி சரிங்க. உங்களுக்கு கத்தி அடிக்கிறது தான் நம்ம வீடியோ மூலமாக வந்து பார்த்து அடிக்கிட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சுற்றி வச்சு அடிக்கணுமா அது மாதிரி? உங்களது எதனா கத்தி எதனா கொடுத்துருக்கீங்களாண்ணா? கொடுத்துருக்கீங்களா? நல்லா அடிச்சு தருவாரா? சூப்பராக அடிப்பாரா? இப்போ நம்ம ஊரில் இவர் தான் கத்தி அடிக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆமாங்களா? காசு அதிகமாக வாங்குறாரா இல்லை கம்மியாக தான் வாங்குறாரா? கம்மியாக தான் வாங்குவார். ஆ, வேலை செய்கிற அளவுக்கு காசு வாங்குவார் கஷ்டப்பட்டு. சரி சரிங்க. ஆ ஆ ஓ, இது மாதிரி தட்டி 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 அதை ரெடி பண்ணுறது. பழைய கத்தி பழைய கத்தி தொழில் கொடுத்தது ரெடி, புது கத்தி ரெடி பண்ணி தராங்க. என் கத்தி வேற, நான் ரெடி பண்ண கத்தி உள்ள. ஓ, வேற கத்தி புதுசாக கூட நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்க? இல்லை, நான் நீங்கள் புதுசாக அனுப்பும்போது நீங்கள் சொல்லுங்கள், அப்போ வேணால் அப்லோட் பண்ணலாம் வீடியோவில். ஓ, புது கத்தியை விற்கிறீங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க? சரி சரி. உங்களுடைய தொழில் வந்து இது மட்டும்தானா இல்லை வேறு எதுனா அதான் வேலை எதுனா செய்கிறீங்களா? இதே தானா? இதே வேலை தான்.
சரி சரிங்க. பெரியவர் என்ன பண்ணுறாரே, என்ன பண்ணிட்டு சுற்றிங்கிறாரா? அவர் லேபராக ஆ ஆ ஆ. காற்று எத்தனை மூலமாக வருது? மிஷின் இருக்கு அதில் சுற்றுறதுக்கு. காற்று எப்படி வருது? ஃபேன் மாதிரி இருக்கும், அப்படியே வருமா வெளியே? சரி சரிங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த கத்தி ரெடி ஆகிறதுக்கு? 1 மணி நேரம் ஆகுமா? அப்படிங்களா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்றீங்க? 250 ரூபா 300 ரூபா. அந்த 250 ரூபா 300 ரூபாய் புது கத்தி வருமே? வராதுங்களா? 1000 ரூபாய் 1500 ரூபா வருமா? ஓ, இந்த மாதிரி நார்மல் கத்தியே நீங்கள் சார்ஜஸ் வந்து 300 ரூபா வாங்குவீங்க. புதுசு வாங்கினா 1000 ரூபாய். கண்ணு கற்று பட போகுது, கிளாஸ் என்ன போட்டுக்கிறது, கண்ணு கண்ணாடி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நீங்கள்? போடுறது இல்லைங்களா? இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க கத்தியை. இது என்ன ஆகும் லாஸ்ட்டாக? கத்தி ஷார்ப்பாயிருமா? ஆ ஆ ஆ. ஷார்ப்பாக வருமா? பாலை கட்டி வெட்டு கட்டி ஆ ஆ. அதெல்லாம் போட அதெல்லாம் அடிக்கிறாங்க போய் போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hour ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணி தான் அந்த கத்தி வந்து ரெடி பண்ணுவாங்களாம். உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் வந்து தெரியும்னா இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கட்டும். பட் ஆனால் அவங்க வந்து எந்த உதவியுமே கிடையாதான். தொழில் முனைவோர் அப்படின்றவங்களாம் சுயநலமாக, அதாவது நம்மளே சம்பாதிக்கிறது தாங்க இது வீட்டில். இருந்தாலே அவங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணலைங்களாம். ஊக்குவிக்கலன்னு சொல்லலாம் இந்த தொழில் செய்கிறதுக்கு. பட் இதுவே விட்டுறலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க இவங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு நல்லது வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆமாம் ஆமாம். லோன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் எழுதி கொடுத்து வாங்கணும் லோனு. ஆ 50,000 ரூபா லோன் கொடுத்தாங்க, முடிச்சாச்சு. திருப்பூர் போய் கேட்டதான்றாங்க. நான் வர மேனேஜர்லாம் கொடுக்க முடியாது, நான் மாறி போகிறேன் இல்லை பார்க்கலாம் இல்லைன்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? எப்படி சொல்லலாம்? அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க தந்து தானே ஆகணும். இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்களா? ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்த பின்னாடி ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? ரசீதுலாம் கொண்டு காட்டினா ஒரு மேனேஜர் கொடுக்கணும் தான். அப்புறம் நான் மாறி போகிறேன், நான் கொடுக்கூடாது அப்படின்னு போயிட்டான். சொல்லி போகிற மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தரமாட்டேன்றாங்க. கேட்டா அப்போ இந்த தொழில் செய்யறவங்க எப்படி முன்னேறது? உங்களுக்கு கத்தி வேணா நீங்கள் அடிக்கிறது இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். சூப்பரான பாலை கத்தி, இரும்பு கத்தி, பெட்டி கத்தி, வெட்டு கத்தின்னு சொல்லிட்டு நிறைய விற்பனை பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இரும்பெல்லாம் அடித்து தராங்களாம். நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணலாம். நீங்கள் குறைந்த செலவில் உங்களுக்கு வந்து கத்தியில் வந்து குறைந்த செலவு வந்து கத்தி ரெடி பண்ணி தருவாங்களாம். நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க. பாய்.